ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக குழந்தைகள் துறையில் 25 மாவட்டம் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்னென்ன கல்வி தகுதி தேவைன்றத டீட்டெயில்ஸ் பார்ப்போம். எந்தெந்த மாவட்டம்ன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டின் இளைஞர் நிதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைகளின்படி கன்னியாகுமரி, கடலூர், கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, தூத்துக்குடி, வேலூர், நாமக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் நலக்குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தை நலக்குழுவிற்கு ஒரு பெண் உட்பட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அரசால் மதிப்பூதிய அடிப்படையில் நியமிக்க உள்ளார்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு விண்ணப்பதாரர் குழந்தை உளவியல் அல்லது மனநல மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது மனித உடல் நலம் அல்லது கல்வி அல்லது மனித மேம்பாட்டில் பட்டம் இதில் எதுலையாவது நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தொடர்பான உடல் நலம், கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகளில் குறைந்தது 7 ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபாடு கொண்டவராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை உளவியல் அல்லது மனநல மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல், மனித உடல் நலம் அல்லது கல்வி அல்லது மனித மேம்பாட்டு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி ஆகியவற்றில் எதுலையாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? மேலும் பத்திரிகைகளில் செய்தி வெளியிடும் நாளில் விண்ணப்பதாரர் 35 வயதுக்கு குறைவானவராகவும் 65 வயதை பூர்த்தி செய்யாதவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை நல குழுவின் தலைவராகவோ அல்லது உறுப்பினராகவோ நியமனம் செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது துறை சார்ந்த இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. இதோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இவங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் கீழ்கண்ட அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸில் நீங்கள் கொடுக்குற மாதிரி அனுப்பி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.